ரொம்ப நாளாவே எங்க ஊர்ல வச்சு ஒரு ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. நிறைய பேர் வந்து எங்க ஊர் லொகேஷன்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து எங்க ஊருக்கு போய் நம்ம ஷூட் பண்ண போறோம். அபி ப்ரோ எல்லாருமே சேர்ந்து தான் போகிறோம். சஞ்சய், அபி ப்ரோ, நான் 3 பேர் போகிறோம். பசங்க போயிட்டு இன்னைக்கு அதோட அட்ராசிட்டிஸ் நாளைக்கு இங்கே வர வரைக்கும் உள்ள ஃபுல் மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வர்ற டைமிங்கை பாருங்க. இந்த ஒரு மனுஷன் லேட் பண்ணதுனால அது வீட்டுக்கு என் தங்கச்சிக்கு நீங்க லேட் பண்ணதுனால பாருங்க. இல்ல இல்ல லேட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுல. என் வாழ்நாள்ல என்னைக்காவது கார் வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா என்னைக்கு இந்த கார்ல நான் இவனை கூட்ட வர ஆரம்பிச்சேன்னா அன்னில இருந்து பயம் வந்துருச்சு உயிர் மேல எனக்கு. ஆமா, என்கிட்ட போட்டு அப்படியே டாப்ல தூக்கிடுவான் இவன். இந்த இவன் தான் இதான் அமைக்கிட்டே இருக்கிறான். வயிறு ரொம்ப பசிக்குது. அதனால எங்க போற வழியில சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போவோம். போகையில எனக்கு இன்னைக்கு கார் ஓட்டது அப்படின்னு சொல்லி கொடுங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் கூட்டிட்டு போறேன்னா அதுக்கு என்ன பழி வாங்குறதுக்குன்னே வேணும்னே பண்றாங்க. இன்னைக்கு சாப்பாடு ஒரு கட்டு இருக்குது. அதுவும் நைட்டுக்கு மட்டும்தான். ஆனா நாளைக்குலாம் இருக்கு. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கு. நைட்டு மட்டுமே 1000 ரூபாய்க்கு சாப்பாடு வருது. இலைய கிழிச்சிடாதடா அப்படின்னு இருக்கேன். கிழிச்சிட்டான். சொல்லுங்க. ஹாய் மக்களே அப்படிமா. ஹாய் மக்களே சொல்லு. மக்களே அபி மாமா தான் ரொம்ப சாட்டக்காரங்க. சாப்பாடு கூட கொடுக்காம வளர்க்குறாங்க. ஆமா, நீங்க லேட்டு, அதனால சாப்பிட லேட்டு. சிக்கன் பார்க்ல சாப்பிட்டாச்சு. இந்த பில்டப்பு குறைச்சல் இல்ல, சாப்பிட்டாச்சு. இப்ப காரை ஸ்டார்ட் பண்ணனா ஊர்ல போய் நிப்பாட்டேன். துண்டு ஒரு வாட்டி தான் பக்கத்துல வச்சு போட்டா யாருக்கு 6 வாய்க்குல விளைதான் செய்யணும். டோல்கேட்டே கிராஸ் பண்ணதுல எங்க இருக்கு வீடியோ? இது என்னத்த பண்ண ஏதோ வச்சிட்டு இல்லனா vlogger இன்ஃப்ளூயன்சர். சும்மா இரு. சஞ்சய்க்கு வந்து 2 பேரை பாக்குறது தான் வேலை. உங்க மாமா வராங்களா? நாளைக்கு எங்க தரசை டோர்னமெண்ட் இருக்கு. ஆமா எங்க மாமா மச்சான் திருநெல்வேலில. சாய்னா கூட்டிட்டு வர சொல்லுங்க. அப்படியே அதனால சீக்கிரமா முடிஞ்சிடுதுனா என்ன நம்ம ஊருக்கு போற நேரம் மழை வேற பெய்யுது. பாஸ் நாளைக்கு வீடியோ எடுத்துடலாமா தெரியல. எடுப்போம், ட்ரை பண்ண. ஜோரா பெய்யுது. பின்னாக்கு வரும்ல. ஆமா, காலையில எடுத்துரு. நாங்க 5 மணிக்கு கார் எடுத்துருவோம். யாரு நாகலம் என்ன சஞ்சய் ஃபைனலி ஹோம் ரீச். இங்க வா. ஏன் கதவுக்கு பின்னாடி வரைஞ்சிருக்கே? பாட்டியோட வீடு. காடு மலை. நாங்க உள்ள வந்த நேரம் வீட்டுல கரண்ட் இல்ல. ஒரு வீட்டு பக்கத்துல விட்டுருக்கோம். இது மாதிரி அன்பு வளர்த்து வச்சிருக்காங்க. பக்கத்து வீடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருந்து ஒரு 10 அடி போனா கார் இருக்கு. கார் என்ன ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருக்கு. சரி, வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில எந்திக்கணும். எந்திரிச்சு கிளம்பணும். கெவிலி தானே. சரி சஞ்சய் உள்ள கிடையாது. தூங்குமா? உனக்கு பள்ளினா பயமா? கூட திறக்க முடியல. மணி 5 தூங்கி எஞ்சாச்சு. குளிச்சுட்டு இன்னும் கிளம்பணும். காலையிலே வீடியோ எடுக்க கிளம்பியாச்சு. சொல்றாங்க இப்படி ஃபுல் மேக்கப்லயா வீடியோ எடுக்க வருவாங்க அப்படின்னு. சரி வாங்க போலாம். இப்போ இந்த லொகேஷன்ல தான் வீடியோ எடுக்க போறோம். ஃபைனல் அவுட்புட் ஷாட்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இது கிம்பிள் இருக்குறதா கேமரா? ஓகே ரெடி. ஆன் பண்ணியாச்சு. 8 மணிக்கு யாராவது வீடு தொளிப்பாங்களா? நான் தொளிப்பேன். எடுங்க. எவ்வளவு நேரம் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றது? இங்க எடுப்போமா அங்க போவோமா? ஏனா அது பக்கத்துல வாங்க.
இப்போ ஃபன் பண்ணுவாங்க. 10 டேக் போக போகுது பாருங்க. அந்த கூட தள்ளி இருந்துக்கிட்டே நானே சேர்த்து விட்டு அதான் இன்னொரு தண்ணி எடுத்துடும். மண்ணு சகதியுமா இருக்கு. மாப்பிள்ளை என்ன பின்னாடி இருக்கோ தள்ளிக்கோ. சரி ரெடி. ஓகே. எவ்வளோ நேரம் தொலைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ ஃபுல்லாவா? நான் பெரிய வீட்டை தொலைக்கிறது. சரி ஓகே. உங்கள் வீடு கிடையாதா? இந்த முதல்ல ஒரு தாத்தா இருந்தாங்க. அது எங்கள் தாத்தா தான். இப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் இது இப்போ உங்கள் வீடு இருக்கா இல்லையா? வாடகைக்கு இருக்காங்க. இது உங்கள் வீடு. கோழியை காணும் குருவியை காணும் எல்லாம் அங்கங்கே ஒளிஞ்சு கிடக்கு. இதுதாங்க கரெக்டாக இருக்கும். உங்கள் அம்மா ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டாங்க. அடுத்து ஸ்கொயர் வரைவாங்க. என்ன அங்கேயே நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க? அங்கிட்டு போங்க. இன்னொரு வாட்டி போடணும். இல்லை இல்லை, அது மேலேயே போடலாம். மூஞ்சியில் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதான் சொல்கிறேன். ரொம்ப இப்போ கிணத்துல புரியாது வயக்காட்டுல போய் வீடியோ எடுக்க போறோம். வயக்காடு இல்ல, இப்படிதான் இருக்கும். இந்த இருக்குல்ல இப்ப பாக்குறீங்களா, இந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கடா. இல்ல இது அங்க நல்லா இருக்கு, நீங்க போங்க. நான் தான் சொல்றேன்ல, இங்க சமாதி எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. கிணத்துல நான் சொல்றேன், இந்த வீடியோ நல்லா இருக்கு, இந்த லொகேஷன் நல்லா இருக்குன்னு எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்க. ஆனா இவங்க வந்து குறை சொல்லிட்டே வர்றாங்க. வந்ததுல இருந்தே தென்னங்கன்னு இருக்கு. வேணுமா அவங்க வீட்டுக்கு தென்னை மரம்லாம் வேணுமா? இந்த இடத்துல தென்னை மரம் எடுத்து வச்சு இந்த இதுல போங்க. அதான் ஆத்தா நடந்து போகுது இல்ல, முத வண்டி நிப்பாட்டணும், இங்க நிப்பாட்டிக்கலாம். யாரும் எங்க போறீங்க அப்படின்னு. இந்த கோழி எல்லாம் கிடந்துச்சு, காணும் ஒண்ணுத்தையா. இப்போ கண்டென்ட் என்னன்னா டிராக்டர் எடுத்து அங்கிட்டு விடணும். சஞ்சு அப்பப்போ என்ன டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படின்னா
வாங்க. ஓகே கட்டு. அம்மா கட்டுங்க. ஐயா முடிக்கிட்டு சீக்கிரம் கட்டுங்க. ஓகேவா? மச்சான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 டேக்கு போதும். சாணி அல்றதையா? ரெடி. சாணி சப்பு இருக்கா? பொறுமை எது தீர்த்தத்தை இருக்கீங்களா பாருங்க. மொத்தமாடியா? ஆனா அதுல போறது வந்து எறும்பெல்லாம் இருக்கு, கையில கடிச்சாலும் ஆசைப்படுது. சட்டிங்க ஆத்தா. சரி நானே அள்ளி அதுல கொண்டு போய் போட்டுக்கிடுங்க. ஒரு சட்டி அல்லணும். ஒரு சட்டி அல்லவா? ரெடி. நல்லா குழச்சி கிளேம். இருங்க. அப்படி பக்கத்துல அள்ளி போடுற மாதிரி. எந்திக்கிட்டா? ஒரு நிமிஷம். அப்படி எடுத்துட்டீங்கன்னா அடுத்து இப்படி திருப்பி. அப்படி போடக்கூடாதுக்கா, நல்லா உள்ள வச்சு அமுக்கி போடணும். போடுறது அங்கே எடுப்போம். வாங்க தூக்கி விடுறேன். கடமை உணர்ச்சி. எங்க வீட்டுல அள்ளி இருக்க முடியல. அண்ணா இருங்க. ரெடி. தென்பட்டு வீட்டா இருக்கு. கொண்டு குப்பை சாக்கணும் இல்ல. இதுக்குள்ள உரத்துக்கு இதாண்டா உரம். முளவடி கீழே அள்ளி போட்டுருவாங்க மொத்தமா. சாணி ப்ரொசீஜர் ஓவர். அடுத்து மூத்திரம், கோமியம். ஆனா கோமியத்தை குடிப்பாங்கல்ல. காசு மரம் ஏறுறாரு. ஓ இப்படி ஏறினாதான் பெரிய மரமா காட்ட முடியுமா? கொஞ்சம் ஃபுல்லா காமிங்க. பைக்ஸ்ல போட்டு கீழே கொஞ்சம் கீழே இறக்கி காமிங்க. அப்படியே கீழே இறக்கி காட்டுங்க. இதுதான் மரம் ஏறி என் தலையில போட்டாலும் போட்டுறாங்க பகையில. இப்பதான் அது பிஞ்சு மரம் ஏறக்குள்ள நாப்பட்ட பாடு இருக்கு. போய் நம்பாதீங்க. வெட்டின இளநீ நானே குடிக்கிறேன். அதான் வெட்டின ஃபுட்டேஜ் தான் இல்லை. அது தண்ணி நல்லா சிந்தற மாதிரி நல்லா வருஷத்துக்கு கூட சிந்தாம குடிச்சிட்டாங்க. பாடம் எடுக்கிறேன். உட்காரு. நீ உட்காரு சொல்றேன். சுத்தியா விட்டு அடிச்சு போட்டுருக்கு. என்னது அடிச்சு போட்டுருக்கு? எலி அடிச்சு போட்டு போதும் மச்சான். மாமா ஃபோன் பண்ணியிருந்தீங்களா 7:30க்கு? என்னன்னு தெரியல. நேற்று நைட்லேருந்து அப்போ உங்களுக்கு எதுக்கு போகலையேன்றது எதுவுமே. இது காலில் பார்த்தோம்னா உங்களுக்கு மிஸ்டு கால் உங்கள் சைட்லேருந்து எனக்கு நீங்கள் வந்து கால் எனக்கு சுவிட்ச் ஆஃப் ஆனிச்சுன்னா மெசேஜ் வரும்ல. இப்படி கால் எனக்கு அப்போ அவுட் கோயிங்ல போறதுக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவளை நல்லா கண்ணு மூடுதா பாருங்க. அவளை அழகா இல்ல. இந்த எங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்துருந்துச்சு. அப்பாடி கொடுத்துட்டு இருக்காது. இது கவி
ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய். லென்ஸ் வச்சோம் செட் ஆகல, அதான் கண்ணு கலங்கிடுச்சு. கோயிலுக்கு வந்த கோயிலுக்கு தானே இருப்பியா? ஆமா. ஓ அம்மா ஃபைனலி ரைட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஷூட் மட்டும் இருக்கு, அதையும் முடிச்சுட்டு இது போட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே தூத்துக்குடி வண்டியை நகர்த்த வேண்டியதான். ரொம்ப டயர்டாக இருக்கு, பசி வேற இருந்துச்சு. வீடியோ கொஞ்சம் லேட்டாகி தான் வரும் சரியா? என்னடா போட்டாங்க, போஸ்ட் போட்டிருக்காங்க, ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஆனால் வீடியோ கால் நினைப்பீங்க. லாங் வீடியோ கொஞ்சம் மெதுவாக தான் வரும். ஓகே, லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். இவ்வளோ மாண்டேஜ் வீடியோ போதும்னா ஓகே. அந்த நம்பர் எடுக்க மாட்டாங்க, இன்னொரு நம்பர். ஷூட் கம்ப்ளீட்டட், ஊருக்கு கிளம்பியாச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.